எல்லாருக்கும் வணக்கங்க. லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை சாதம் தாங்க. கருவேப்பிலை நம்ம முடிக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும், முடி கொட்டுறதை நிறுத்தும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் கால்சியம் அண்ட் அயன் சத்தும் இருக்குன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. நம்ம குழம்பு வைக்கும்போது கருவேப்பிலை போட்டு தாளிச்சா பசங்க தூக்கி போட்டுருவாங்க அதனால் நம்ம வாரத்தில் ஒரு தடவை சாப்பாடாக அப்படி செஞ்சு கொடுத்துடலாம். அடுப்பில் வானல் வச்சு வானல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறதுக்கு தான், அதனால் திட்டமாக ஊற்றிக்கலாம், நிறைய வேணாம். கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அது பின்னாடியே உளுந்தும் அப்படி தான், உளுந்து வறுபடும் போதே நல்லா வாசனை வரும். அந்த வாசனை நல்லா வறுபட்டு வந்ததும் அதையும் எடுத்துக்கின்னு வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை தான், நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு 2 திருப்பி திருப்பி உடனே எடுத்துக்கலாம், இல்லைன்னா தீஞ்சிடும். கருவேப்பிலை சாதம் காரத்துக்கு காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம் தான். நான் 3 மிளகா தான் எடுத்துருக்கிறேன். திட்டமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம். புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. சுத்தமான புளியாக எடுத்துக்கோங்க. நார் கொட்டை எல்லாம் இருந்தால் எடுத்துட்டு அதையும் போட்டு இதிலே நல்லா வறுத்துக்கலாம். நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் கருவேப்பிலை சாதம். அதுக்காக நீங்கள் பெரிய கையால் அள்ளி போடுறீங்கன்னா கருவேப்பிலை 2 கை அளவு அள்ளி போட்டுக்கோங்க. சின்ன கைனா 3 கை போட்டுக்கோங்க. நல்லா அலசிட்டு அதையும் அந்த வானல்லே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா சுருண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதிலே உப்பும் கலந்துக்கலாம். திட்டமான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொடி அரைக்கிறது ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம், கொரகொரப்பாகவும் அரைக்க வேணாம், திட்டமாக அரைச்சிக்கோங்க. அதுதான் நம்ம சாதம் கிளறும் போது நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து எடுத்த வானல்லே சாதம் தாளிச்சிக்கலாம். வானல்லே எண்ணெய் ஊற்றி திட்டமாக ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஊற்றுவோம். இது எல்லாம் தாளிக்க மட்டும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் எண்ணெயில் நல்லா கலந்து பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வந்து வச்ச கருவேப்பிலை பொடியை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சாதம் கிளற சாதம் உதிரியாக வடித்து வச்சுக்கலாம். அப்போ தான் கிளறதுக்கு நல்லாயிருக்கும். அழியாமல் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆற வச்சு இந்த சாதத்தை கொட்டி கிளறிக்கலாம். கிளறும் போதே நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி சாப்பிட்டோன்னா நான் செஞ்ச மாதிரி கருவேப்பிலை சாதம் உங்களுக்கும் செஞ்சு சாப்பிட பிடிக்குன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருவேப்பிலை சாதம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லக்ஷ்மி சிம்பிள் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.